ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லக்ஷ்மி மேக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 3 முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னன்னா, ஆர்ஆர்பி அண்ட் எஸ்எஸ்சிக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இ புக் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். நான் ரயில்வே படிச்சிட்டு இருக்கேன், எஸ்எஸ்சி படிச்சிட்டு இருக்கேன். என் கையில எந்த மெட்டீரியலுமே இல்லைங்கிற ஸ்டூடெண்ட் இந்த இ புக் கோர்ஸ்ல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ரயில்வேயோட சிலபஸ் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். எஸ்எஸ்சியோட சிலபஸ் இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ். இந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ மேக்ஸ் இருக்கு அப்படின்னா மேக்ஸ்ல நம்பர் சிஸ்டம்ல இருந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் கிட்டத்தட்ட 15ல இருந்து ஒரு 18 டாபிக் கிட்ட வந்துரும். ரீசனிங்லயே அதே மாதிரி ஒரு 15 டாபிக் மேல வந்துரும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜில இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஜென்ரல் அவேர்னஸ்ல பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமில இருந்து கொஸ்டின் வரும். ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு நம்ம வந்து பிரிக்கலாம். ஸோ இப்படி எல்லா டாபிக்குமான கொஸ்டின்ஸ் எல்லாமே மெட்டீரியல்ஸா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? இப்போ நான் ரயில்வேக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எஸ்எஸ்சிக்கு அப்ளை பண்ணிருக்கேன், எனக்கு மெட்டீரியல் மட்டும் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் இந்த இ புக் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதோட ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 1000 rupees வரும். இன்னைக்கு நாம இந்த மெட்டீரியலுக்கான கோர்ஸ் வந்து லான்ச் பண்ணிருக்கிறதுனால 70% ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். இன்னைக்கு ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 299 மட்டும் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸை உங்கள் ஃபோனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே அது வந்து சேவ் ஆகிரும். அதே மாதிரி இதை வந்து நீங்கள் பிரிண்ட் போடணும்னாலும் போட்டுக்கலாம் இந்த மெட்டீரியல்ஸை. ஓகேவா? அதே மாதிரி ரெண்டாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டுக்கான எக்ஸாம் வந்து ஏப்ரல் மிட் கிட்ட வர்ற மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ மே ஃபர்ஸ்ட் வீக் கிட்ட நாம வந்து எதிர்பார்க்கலாம். கரெக்டா நமக்கு ஒரு 30 நாள் கிட்ட டைம் இருக்கு. ஸோ என்டிபிசி பொறுத்த வரைக்கும் கரண்ட் அஃபேர்ல இருந்து ஒரு மினிமம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 15 கொஸ்டின் இல்லைன்னா ஒரு 10 கொஸ்டினாவது கேட்டுருவாங்க. மினிமம் பாத்தீங்க அப்படின்னா 10 கொஸ்டின். இப்பெல்லாம் ஒரு 15-20 கொஸ்டின் வரைக்குமே கரண்ட் அஃபேர்ல கேட்கறாங்க. அப்போ மினிமமா எடுத்துக்கிட்டோம்னா 40ல 15 கொஸ்டின் வந்து கரண்ட் அஃபேர்ல வந்துரும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா 18 கொஸ்டின் வரைக்கும் ஒரு பாதிக்கு பாதி வந்துரும். அப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் பொறுத்த வரைக்கும் கடைசி 8 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து நீங்க படிக்கணும். ஓகேவா? சோ அக்டோபர் மந்த்ல இருந்து இப்போ மார்ச் வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர், அக்டோபர் 2025ல இருந்து மார்ச் 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேரை நீங்க வந்து படிக்கணும். ஏன்னா இதுல ஒரு 15 கொஸ்டின் வரும். இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை நீங்க நல்லா படிச்சிட்டீங்கன்னா இந்த 15க்கு கண்டிப்பா ஒரு 13ல இருந்து 15 கொஸ்டின் வரைக்குமே உங்களால அட்டன் பண்ண முடியும். சோ இந்த 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் ரிவிஷன் பண்றதுக்காக நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல கரண்ட் அஃபேருக்கான கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 799. இப்போ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் படிக்கிற ஸ்டூடெண்ட் 199 மட்டும் பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டா 30 டேஸ் வந்து டைம் இருக்கு. ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் படிச்சா கூட நீங்க ஒரு 6 மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிச்சிடலாம். ஒரு 4 நாள்ல ஒரு மாசத்தோட கரண்ட் அஃபேர் வந்து படிக்கிற மாதிரி பாருங்க. அப்படி படிச்சீங்கன்னா 8 மாசத்தோட கரண்ட் அஃபேரை கரெக்டா 30 டேஸ்ல நீங்க வந்து முடிச்சிடலாம். ஓகேவா? ஒரு நாளைக்கு 10 நாளோட கரண்ட் அஃபேர். ஃபார் எக்ஸாம்பிள் அக்டோபர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க மார்ச்ல இருந்து படிச்சுட்டு போங்க. முன்னாடி இருந்து வராதீங்க. இங்க பின்னாடி லாஸ்ட்ல இருந்து போங்க. ஓகேவா? மார்ச் 2026ஓட கரண்ட் அஃபேர் படிக்கிறீங்கன்னா இதுல 31 நாளோட கரண்ட் அஃபேர் இருக்கும். ஓகேவா? அப்ப இதை வந்து இன்னையில இருந்து ஆரம்பிக்கீங்க அப்படின்னா 6ஆம் தேதிக்குள்ள மார்ச்சோட கரண்ட் அஃபேர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரியில 28 நாள் தான். சோ கிட்டத்தட்ட ஒரு 10ஆம் தேதி 11ஆம் தேதிக்குள்ள பிப்ரவரியை முடிச்சிடலாம். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு 5 நாள் 15 நாள் போடும்போது ஜனவரியோட கரண்ட் அஃபேர் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பரோட கரண்ட் அஃபேர் தான். ஓகே. சோ அந்த கரண்ட் அஃபேரும் அடுத்து ஒரு 5 நாள் வச்சீங்க அப்படின்னா ஈஸியா முடிச்சிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் 6 மாசத்தோட கரண்ட் அஃபேரை தரவா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் இருக்கிற டைம்ல ரிமைனிங் ஒரு 2 மந்த்ஸோட கரண்ட் அஃபேர் படிச்சிட்டீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். ஓகேவா? சோ என்டிபிசி யூஜிக்கு லாஸ்ட் மினிட்ல நான் கரண்ட் அஃபேர் ரிவிஷன் பண்ணணுங்கிற ஸ்டூடெண்ட் 199 பே பண்ணி நீங்க வந்து சிஏபிடிஎஃப் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ என்டிபிசி எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் வந்து ஆக்சஸ்ல இருக்கும். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து குரூப் டிக்கு படிச்சாலும் சரி, அடுத்து வரக்கூடிய எஸ்எஸ்சி எக்ஸாம் படிச்சாலும் சரி, இந்த கோர்ஸுக்கான ரிமைனிங் அமௌண்ட் மட்டும் பே பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? மூணாவது அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, ஏப்ரல் 5ல இருந்து நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய கோர்சஸோட ஃபீஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம இது வரைக்கும் எல்லா கோர்ஸுக்குமே ஸ்டூடெண்ட்ஸுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி வந்து கொடுத்துட்டு இருந்தோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல பாத்தீங்கன்னா எந்த கோர்ஸுக்குமே லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்காது. வேலிடிட்டி வந்து 1 இயர், 2 இயர், 3 இயர்ங்கிற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம்.
அதனால எல்லா கோர்சஸ்க்குமே ஆஃபர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஆப்ல இருக்க முக்கியமான கோர்ஸ் வந்து ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஓகேவா? ஸோ இன்னைக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 2500 நீங்க பே பண்ண வேண்டாம். 1899 பே பண்ணாலே உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். ஓகேவா? இதுல இப்போ குரூப் டிக்கான 90 டேஸ்க்கான செலக்ஷன் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 1 இயருக்கு மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சிஏபிடிஎஃப் கோர்ஸ் டெய்லி கிளாஸ்ல உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். கரண்ட் அஃபேர் பாத்தீங்கன்னா டெய்லி யூடியூப்ல வந்து உங்களுக்கு டீடைல்டாவும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஷார்ட்ஸ்லயும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். அதுலயே தெளிவா சொல்லியிருக்கோம். டெய்லி எந்த நியூஸ் பேப்பருமே என்னால படிக்க முடியாது. எல்லாமே ஒரே இடத்துல எனக்கு வந்து கிடைக்கணும். எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி என்னால கரண்ட் அஃபேர் கலெக்ட் பண்ண முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் சிஏபிடிஎஃப் பிளஸ் டெஸ்ட் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லா நியூஸ் பேப்பரையும் அனலைஸ் பண்ணி தான் நம்ம டீம் வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேருக்கான கொஸ்டின்ஸும் கொடுக்குறாங்க. அதுக்கான டெஸ்ட்டும் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. 1699 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதே கோர்ஸ் தான் நீங்க வந்து என்டிபிசிக்கு மட்டும் அப்படின்னா 199 மட்டும் பே பண்ணிக்கலாம். இல்ல மேம் எனக்கு 1 இயருக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 499 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி குரூப் டியோட டெஸ்ட் பேட்ச், என்டிபிசிக்கு நான் டெஸ்ட் எடுக்கணும், எஸ்எஸ்சி ஜிடிக்கு டெஸ்ட் எடுக்கணும், டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 599 பே பண்ண வேண்டாம், 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1199 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சயின்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ்க்கான A to Z சீரீஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 699 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ இந்த ஆஃபர்ல ஜாயின் பண்றதுக்கு இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்னு சேவ் பண்ணிட்டு நீங்க இப்பதான் பிகினரா இருக்கிறீங்க, உங்க எங்க படிக்க ஆரம்பிக்கணும்னே உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் வந்து சூஸ் பண்ணி படிங்க. ஓகே, காலேஜ் போயிட்டு இருந்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, எனக்கு கிடைக்கிற டைம்ல தான் என்னால படிக்க முடியுங்கிற ஸ்டூடெண்ட் ஆல் இன் ஒன் கோர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதுல ரெக்கார்டட் கிளாஸஸா கொடுத்துருப்போம். எந்த டைம்னாலும் நீங்க கிளாஸஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? சோ ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வேலிடிட்டி வந்து லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டுக்கு வேலிடிட்டி வந்து சேஞ்ச் ஆகும். அதை அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? சோ இந்த ஆஃபரை யூட்டிலைஸ் பண்ணி நீங்க கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி டெஸ்ட் பேட்சும் அதே மாதிரி தான். இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டெஸ்ட்னு மெசேஜ் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர் மட்டும் உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா ஐ வாண்ட் சிஏன்னு மெசேஜ் பண்ணுங்க. என்டிபிசிக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும், அண்டர் கிராஜுவேட்டுக்கு மட்டும் கரண்ட் அஃபேர் வேணும் அப்படின்னா ஐ வாண்ட் என்டிபிசி சிஏன்னு மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா? வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்கு, கோர்ஸ்ல ஜாயின் பண்றதுல எதுவும் டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எல்லாமே நம்ம ஆப்ல கொடுத்துட்டோம். மேக்ஸ் சப்ஜெக்ட் வைஸா பாத்தீங்கன்னா கிளாஸஸ் கொடுத்தாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கான டெஸ்ட் கொடுத்தாச்சு, அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணியாச்சு. ஸ்டடி மெட்டீரியல் பாத்தீங்கன்னா மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாம் சேர்த்தே உங்களுக்கு இ புக்கா 299 தான் டீம் வந்து இப்போ பிரைஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 299 ஆஃபர்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நீங்க வந்து ஜஸ்ட் இதை வந்து அப்படியே பிடிஎஃபா படிச்சுக்கலாம். ஓகேவா? கொஞ்சம் பிடிஎஃப் பார்த்து படிக்க கஷ்டமா இருக்க டாபிக்கை மட்டும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? ஒவ்வொரு டாபிக் வைஸா உங்களுக்கு ஒவ்வொரு டாபிக்கும் ஒவ்வொரு பிடிஎஃபா வந்து கொடுத்துருப்போம். நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம், உங்க போன்லயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ல இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக் வைஸாவே ஒவ்வொரு பிடிஎஃபாவே கொடுத்துருப்போம். நீங்க ஒவ்வொரு பிடிஎஃப்பும் ஒவ்வொரு நாளைக்கு முடிக்க அப்படியே என்ன பண்ணிக்கலாம், ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ பெர்ஃபெக்டா கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிஎஃபா ஓப்பன் ஆகும். உங்களோட போனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்லேயே நீங்க அது வந்து சேவ் ஆகிரும். நீங்க டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்க போன் ஆர் லேப்டாப்லேயே நீங்க வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு அப்படியே பிடிஎஃபா ஒவ்வொரு டாபிக்கா முடிச்சுட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் பல்கா இருக்கக்கூடிய டாபிக் மட்டும் நீங்க வந்து பிரிண்ட் போட்டுக்கலாம். ஓகேவா? சோ ஜஸ்ட் 299 மட்டும் பே பண்ணி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமான இ புக்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்ப யூடியூப்ல நம்ம டெய்லி காலையில 11 மணிக்கு கரண்ட் அஃபேருக்கான கிளாஸ் வந்து கொண்டு போயிட்டு இருக்கோம். ஈவினிங் 7:30 பாத்தீங்க அப்படின்னா ஆர்ஆர்பி அண்ட் குரூப் டி அண்ட் என்டிபிசில எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய முக்கியமான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? சோ 2 கிளாஸஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா ரயில்வே எஸ்எஸ்சிக்கு நிறைய கிளாஸஸ் வந்து யூடியூப்லயும் கொண்டு போயிருக்கோம். சோ பிளேலிஸ்ட்ல போய் நீங்க வந்து பாத்துக்கலாம். வேற எதுவும் நீங்க உங்களுக்கு எக்ஸாம் பத்தி டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாசிட்டிவா இருங்க, படிங்க. படிச்சாதான் போஸ்டிங் வாங்க முடியும். ஐயோ இவ்வளோ டாபிக் நான் படிக்கணுமா, நான் மேக்ஸ் படிக்கணுமா, ரீசனிங் படிக்கணுமா? ஏன்னா இப்போ நியூவா வரக்கூடிய ஸ்டூடெண்ட், காலேஜ் முடிக்கிற ஸ்டூடெண்டா இருக்கட்டும், இல்ல நிறைய ஸ்டூடெண்ட் இப்போ ரீசெண்டா பாக்குற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பாத்தீங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்னா இவ்வளோ சிலபஸா அப்படின்னு பாக்குறாங்க. அதாவது ஒரே நாள்ல இந்த சிலபஸை முடிக்க முடியாது. அப்படிதானே? இப்போ ஹிஸ்டரின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா
அதுலயே ஏன்ஷியன் ஹிஸ்டரி, மாடர்ன் ஹிஸ்டரி, மிடிவல் இந்தியான்னு வந்துரும். ஓகேவா? அது மாதிரி பாலிட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதுல டாபிக் இருக்கும். எக்கனாமி எடுத்துக்கிட்டோம்னா அதுல டாபிக் இருக்கும். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு டாபிக் இருக்கும். அதுக்குள்ள சப் டாபிக்ஸ் இருக்கும். எல்லாத்தையும் ஒரே நாள் நைட்ல நம்மளால முடிக்க முடியாது. ஒரு 6 மாசம் இல்லைன்னா 4 மாசம் உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்சோம் அப்படின்னா முடிச்சிடலாம். இதுதான் சிலபஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு டாபிக் வைஸா முடிங்க. ஓகே. இப்போ நிறைய பேருக்கு எடுத்த உடனே இன்னைக்கு நாம படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா நாளைக்கு காலையில போய் ஜாப்ல உட்கார்ந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அவசரமான உலகத்துக்குள்ள இருக்கிற மாதிரி இருக்கீங்க. சோ இது வந்து லைஃப். ஒரு ஜாப்ல போய் செட்டில் ஆகுறதுங்கிறது நம்மளோட லைஃப் அப்படிதானே. இப்போ ஒரு குரூப் டி கிளியர் பண்ணி போனாலோ, என்டிபிசி கிளியர் பண்ணி போனாலோ அதோட நாம நிக்க போறது இல்ல. இப்போ 9ஆம் கிளாஸ்ல இருந்து 10ஆம் கிளாஸ் போறோம் அப்படின்னா 9ஆம் கிளாஸ் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ குரூப் டி எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோம் அப்படின்னா அதோட முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. குரூப் டி எக்ஸாம் எழுதி உள்ள போயிட்டோம், இல்ல என்டிபிசி எழுதி உள்ள போயிட்டோம், இல்ல எஸ்எஸ்சில சிஹெச்எஸ்எல் எழுதி உள்ள போயிட்டனாலும் அடுத்தடுத்த லெவலுக்கு போறதுக்கும் உள்ள போயும் டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ஸ் எல்லாமே எழுதிக்கிட்டு இருக்கணும். ஓகேவா? சோ அப்படி எழுத எழுத நம்மளோட இது வந்து என்ன ஆகும்? ஹை பொசிஷனுக்கு போயிரலாம். இப்போ நாம என்ன நிலைமையில இருக்கோம் அப்படிங்கிறத விட நம்ம நல்லா படிக்கிறோம், நல்லா படிச்சோம் அப்படின்னா நம்ம லைஃபே சேஞ்ச் ஆகும். ஓகே. இப்போ எழுதி வச்சுக்கோங்க. சோ இப்போ வந்து 2026 இப்பதான் 18 வயசு ஆகுது, இல்ல 20 வயசு ஆகுது அப்படின்னா இந்த 2026ல நீங்க இருக்கிறதுக்கும் ஒரு 30 வயசுல 2036ல உங்களோட நிலைமையும் நீங்க வந்து பார்க்கணும். ஏன்னா அந்த 10 வருஷத்துல இந்த படிப்பை வச்சு நீங்க எவ்வளவோ முன்னேறிடலாம். ஓகே. படிப்பு வந்து எந்த இடத்துலனாலும் காப்பாத்தும். சோ படிங்க, சின்சியரா படிங்க. எல்லாரும் படிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி படிக்க கூடாது. ஒரு யூனிக்கா நீங்க வந்து இருக்கணும். மத்தவங்கள விட நம்ம பெஸ்ட்டா பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். அதுக்கான ஸ்ட்ராட்டஜி எல்லாத்தையும் உருவாக்குங்க. கண்டிப்பா எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுங்க. லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எங்க படிக்கணும்னு தெரியாம இருக்காங்கன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? சோ இப்போ ஒரு புக்கு நீங்க தனியா வாங்குறீங்க, மேக்ஸுக்கோ ரீசனிங்கோ வாங்குறீங்க அப்படின்னாலும் 800,000 ருபீஸ்க்கு மேல வரும். சோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே சேர்த்து 299க்கு வந்து டீம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. லக்ஷ்மி மேக்ஸோட டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.